வெல்கம் டு எம்டி எஃபர்ட்ஸ் இன் மூணார் vlogs. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மூணார் vlogோட செகண்ட் டே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நேற்று நாங்கள் சரியாக எங்கேயுமே போகலை. இன்றைக்கி எங்கேயுமே போகலை, ரூமில் ரெசார்ட்லேயே தான் ஃபன் பண்ணிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து 9 மணிக்கு ஜீப் வருது. நாங்கள் ஆல்மோஸ்ட் மணி 8:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம். ஸோ சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புறோம். வாடியில் வந்து ரெசார்ட்டோட அந்த டைனிங் ஹால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நேற்று நைட்டே ஷூட் பண்ணோம், அதை என்னால் போட வேணான்னு தெரில. அதனால் திரும்ப எடுத்து போட்டுக்க வேண்டியதான். டைனிங் ஹாலில் சாப்பிட்றது எப்படி இருக்குது, அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு காட்டலாம். எனக்குலாம் ஊத்தலாம், அப்புறம் அடிதான் உனக்கு. ஏய் எப்பதான் குளிச்சேன், கசகசாங்க இல்ல ப்ரோ, எக்ஸ்ட்ரா சொல்ல ப்ரோ. யாரும் இதான் எக்ஸ்ட்ரா சொன்னீங்களா? யாரும் இருக்காதீங்க, நான் கடுப்பாயிருவேன். அப்புறம் நேத்து கேட்டா தக்காளி டைவர் ஏதோ சொல்றாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல இடம். இங்கே உட்காந்து மேலே மொட்டை பாட்டில் சாப்பிடுறது ஓகேங்களா. நாங்கள் சாப்பிட்றது மட்டும் சாப்பிட்றது சொல்ல, ஆனால் சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றது. ஒரு கேங்காக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு செம்மையான பிளேஸ். இதுக்கு போயிருந்தோம் அங்கே கோயில் அங்கே சொல்லாம் பார்த்துக்க டொப்பி. ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், கேரளாவில் ஏதாவது ஏதாவது ரெசார்ட்ல ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க, பிரியாணியே சாப்பிடாதீங்க. எனிவே நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து செக் அவுட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெசார்ட் ஒரு இந்த ரெசார்ட் ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப வைப்பான ஒரு ரெசார்ட் தான். ஏன்னா நாங்கள் நிறையா காட்டவே இல்லை இந்த வீடியோவில். ஏன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக நாங்கள் வந்து வைப் பண்ணிட்டு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் ரெக்கார்டும் பண்ணல, நாங்கள் வைப் பண்ணுறதுல மறந்துட்டோம் உங்களுக்கு காட்டணும் எடுக்கணுன்றதெல்லாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஜீப்பில் தான் ஒரு சில இடத்துக்குலாம் போக போகிறோம். இன்றைக்கி அந்த நீங்கள் வந்து ஜீப்பில் தான் ஒரு சில இடத்துக்குலாம் போக போகிறோம். அந்த ஜீப் வெளியே தான் இருக்குது. அந்த ஜீப்பையும் காட்டு, அந்த ஜீப்பில் எங்கெங்கே போகிறோன்றதையும் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு, விழ போகலான்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் ஒன் செகண்ட் வெல்கம் டு த எம்டி எஃபர்ட்ஸ். ஏன் நாங்கள் ஒரு 100 தடவை வெல்கம் டு சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது கட்சி எங்கேருந்து ஆரம்பிப்போம், vlog எப்படி ஆரம்பிப்போம், எப்படி முடிப்போம்னு. அதனால எல்லா இடத்துலையுமே ஒரு வெல்கம் டு போட்டுலான்னு ஒரு முடிவு. எப்படி வெல்கம் 1 மினிட் சொன்ன பார்த்தியா? ஆமாம். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்றதை கடைசி வரையும் சொல்லவே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து போட்டிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஆக்சுவலாக யூஸ்வலாக வெளில போனோம் அப்படின்னாலே நம்ம வந்து போட்டிங் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னாலே அதில் போட்டிங் கட்டாயம். வெளியே போனாலே ஒரு 4 ஃபார்முலா வச்சிருப்பாங்க. போட்டிங் போனோம், நேற்று எங்க போனோம், வழக்கமா போனோம். நேற்று எங்கடா போனீங்க? ரெசார்ட்ல தான் கிடந்தோம். வேற எதுவும் பண்ணல. ஆனா இது வழக்கமா கேம்ப் ஃபயர் அதெல்லாம் வழக்கம் போல பண்ணியாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம போட்டிங் தான் போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே கவர் பண்ண முடியுமான்றது மோகன் டைலாக் நான் சொல்லிடுறேன். எல்லாமே கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது. பட் எங்களால கவர் பண்ண முடிஞ்சதை கவர் பண்ணுறோம். சரி, இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல வாட்டர் மார்க் எல்லாம் பண்ணா அந்த கிளிப்பை ஆட் பண்ணி உங்களுக்கு மொத்தமா விஷயம் இருக்கும். வாட்டர் மார்க்கோட அடிச்சேன் காலியா இருக்கும். அதெல்லாம் வாட்டர் மார்க் எல்லாம் முதல்ல எடுப்போம். ஆமா. ஸோ அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில இருடா, போலீஸ் கூட வரேன் நான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த vlog ஃபுல்லா எப்படி போடுறானே அவன். இந்த vlog ஃபுல்லா நான் கிளாஸ் போட்டுட்டே பேசலான்னு இருக்கேன். ஃபேஷனபிளான ஆளு. ஆமா. இப்படி வந்து ஒரு ட்ரிப்னா போட்டிங் வேணும்னு நம்ம போறோமோ, அதே மாதிரி அந்த ட்ரிப்ல போட்டிங் வேணான்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கும். ஆனா எங்க குரூப்பே போட்டிங் வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால நான் என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க போல. நான் தப்பா ஒரு அதாவது ஒரு லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து இவ்வளவு பெரிய இடத்தையும் 20 மினிட்ஸ் இங்க சுத்தி காட்டுவாங்களாம். அதெல்லாம் இங்கேதான் ரொட்டேட் பண்றாங்க, சுத்திட்டே இருக்கணும் போல. அதனால இது வந்து வேணான்ற மாதிரி எங்க டீம் ஃபீல் பண்றாங்க. நீங்க வேற ஏதாவது போட்டிங் உள்ள போகும்போது ஏதாவது விசித்திரமான விலங்குகள்லாம் பார்த்தா அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அது இருக்காலும் தெரியல இங்க. அதனால வந்து போட்டிங் இப்ப கேன்சல்ன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க எங்களை விட ஒரு நல்ல பெட்டரான குரூப்போட நல்லா என்ஜாய் பண்ற குரூப்போட வந்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எங்க குரூப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரூம்குள்ள இருக்கணும், ரூம்குள்ள மட்டும் தான் இருக்கணும்.
டு பி ஹானஸ்ட் நாங்க நேத்துல இருந்து சுத்துறதுல இந்த பிளேஸ் என்ன கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்க நேரம் வெயில்ல அப்படியே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மூணார் வந்து இது மூணாரா இல்ல திருச்சியான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. மூணார்ல கொஞ்சம் தப்பான டைம்ல வந்துட்டோம், கொஞ்சம் வெயில்ல வந்துட்டோம். நீங்க வரும்போது நல்ல சீசன் டைம் எதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் வரும்போது ஜீப்பு இந்த ரெசார்ட்லாம் முன்னாடி புக் பண்ணிங்க. இங்க பார்க் இருக்கு, நீங்க இங்க உட்காந்து இந்த ஒரு வியூவை வந்து ரசிக்கலாம். அதாவது யாராவது என்ன மாதிரி நேச்சர்ல ஒவ்வொரு யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ரசிக்கலாம். திருச்சியில இருந்து கிளம்பி வரானுங்க, ஓகேவா, ட்ரிப்பு போறோம்ட்டு வந்து தூங்குறானுங்க. எங்க போனாலும் தூங்குறானுங்க. இவன் ஓம்லெட் எடுக்கிறான், பஸ்ல தூங்குறான், ரெசார்ட்ல வந்தா பஸ்ல ஓம்லெட் எடுக்கிறான், ஜீப்ல ஓம்லெட் எடுக்கிறான், ரூம்ல ஓம்லெட் எடுக்கிறான். சரி பார்க்கு தான் வந்தோம்னா பார்க்லயும் தூங்குறான். அவன் ஓம்லெட் எடுத்து வாமிட் தான் சொல்றான். காஃபி குடிச்சா ஓம்லெட் எடுக்கிறான், எங்க போனாலும் இந்த மாதிரி டார்ச்சர். சாய் குடிச்சா ஓம்லெட் எடுக்கிறான், தண்ணி குடிச்சா ஓம்லெட் எடுக்கிறான். ஓம்லெட் எடுக்கல நல்ல ஸ்பெஷலான அந்த கார்மி. இவர் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்தாரா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸில் 10 வேர்ட்ஸ் உண்டதுனால 9 வேர்ட்ஸ் நல்ல வேர்ட்ஸ் போட மாட்டார், 9 வேர்ட்ஸ் கெட்ட வேர்ட்ஸ் போட்டு ஒன்னே நல்ல வேர்ட்ஸ் போடுவார். இவர் இருக்கிறாரு, இவர் சென்டென்ஸ்லாம் உள்ள ஒன்லி ஆக்சன் மட்டும். உங்களுக்கு அந்த பர்த்டே வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவரை பத்தி தெரியும். இவரை பத்தி நான் சொல்றேன். நம்மள தள்ள யாராவது போட்டோ எடுக்க கேட்க மாட்டாங்களா மனசுக்குள்ளே வச்சுட்டு என்ன மாதிரி இருக்க ஒரு இன்ட்ரோவர்ட் கை தான் நான் எடுத்துறேன் மச்சான். இவங்க 2 பேர் தெரியும். இவரு சிரிப்பு கொஞ்சம் கழுக்கிட்டு இருக்கும், அதே ஆட்கள்லாம் இவரு சிரிச்சாரு நல்லா கழுக்கிட்டு சிரிப்பாரு. இப்ப கேக்குற வந்து கேமராமேன் வந்து இவங்க 2 பேர் தான். மூஞ்சி தெரியுது. இந்த ஓம்லெட் விடுங்க, பின்னாடி ஓம்லெட் பண்ண பாருங்க, யார் வேணா இந்த 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 கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பத்தி என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த அந்த பையன் இருக்கா பாத்தீங்களா, கூகுள் ஏதோ அமைதியா இருந்தா நான் போய் என்ன கேட்டேன், அவனுடைய இந்த நதியை நீங்க நிக்குதுன்னு தெரியுமா, நான் கிளம்பி வந்து விட்டேன். சோ அதனால அவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நான் இருக்க வேண்டாம். அவன் ஏதாவது ஒரு கவிதை சொன்னானே, அதை நம்ம கேட்கலன்னா அதுக்காக வெயிட் பண்ணுவோம். மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அவன் ஆரம்பா நம்ம திரும்பி வந்தோம். பூபாலன் கவிதை சொல்ல போறான். சோ யாரும் ட்ரோல் பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது. போயம்யா போயம் போயம் மிஸ்கின் மாதிரி கண்ணாடி ஒன்று போட்டிருக்கான். அதாவது தமிழ் கவிதை ஆந்திரா வேஸ்க்கு பூபாலா எக்ஸ்பிளைன் பண்ண போறான். யாரும் கலாய கூடாது. இங்கிலீஷே சொல்லு. ஏய் எல்லாரும் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுடா, இங்க சொல்றா. இதெல்லாம் சொல்ல டைம் ஆகுது. யாருக்கு தெரியல, இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியும். குட் போயம் சொல்லு, நாங்க குட்டா காட்டன் சொல்றோம். No. First good poem I am thinking. Before I am telling இப்ப நீ ஏதோ ஒன்னு யோசிக்கிறா. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போல் இருக்கு. what you want. அந்த நதி ஏன் இங்க நிக்குதா சொல்லு எனக்கு. Why river stuck here? Rain floor. Rain floor. Yeah, rain. Bro, you know any? Please teach some Telugu bad word, bro. Erupuka. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். Hey Gautam Karthik. ஹாய் இவர்தான் அந்த கௌதம் கார்த்திக், அந்த தெக்கத்தி சிங்கமாடா ராமலிங்கமாடா. இவர் தெரியும், இவர் தான் நம்மளோட தமிழோட ஸ்நேகிதி. அந்த ஸ்டைலிஷா ஒரு கிஸ் ஒன்று கொடுத்தீங்களே காலைல, அது கொடுத்தீங்கன்னா அவனை என்கிட்ட கூட்டு வராதீங்களா, அவனை பயமா இருக்கடா கிட்ட வந்தாலும். தமிழ் ஃபீலிங் லைக் பானா எக்ஸல் லிங்க்னோரா ഞാൻ പേതി പോയിടേ ഇത് തെലുങ്കറിയാം. ബാണ എക്സ്റ്റൽ മീൻസ് focus here, they are doing some crazy things. Hey, wait a second. I'll capture it. கொடுத்தது 20 ரூபா, கொடுத்தது 20 ரூபா, பண்ற வேலை 100 ரூபா படைச்சீங்கன்னா அவ்வளவுதான். மச்சான் கார்மிகல இங்க வாடா அம்பி, இங்க வா, நம்ம ஷெப் போடுவோம். ஓய் ஒண்ணுக்குள்ளே ஒண்ணா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சா வேற ஏய் கூட்டு போங்கடா. வேஸ்டட் ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்புறோம். பிகாஸ் வந்து நாங்கள் போட்டிங் போல என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால இப்போ நாங்கள் என்னென்ன பண்றோம்னு மட்டும் காட்டிப்போம். ஓகேங்களா மோகன், போலாமா? எஸ் ஐ திங்க் பறக்கிறோம். அடுத்து எங்க போறோமோ அங்க மீட் பண்றோம். ஓகே எஸ் வெல்கம் டு த சாக்லேட் ஷாப். அண்ட் சாக்லேட் ஷாப் நேம்லாம் தெரியல. அண்ட் அதான் மாண்டேஜஸ்ல போட்டேன்ல, ஆஸ் யூஷுவல் வந்து இங்க எல்லா சாக்லேட்ஸுமே இந்த ஒயிட் சாக்லேட் அண்ட் அந்த மிக்ஸ்டு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா என்ன திங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா புளிப்பு மிட்டாய் வச்சிருக்காங்க. புளிப்பு மிட்டாய். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத,
காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான். வந்து அந்த சாக்லேட் வந்து அந்த சாக்லேட் ஜெல்லி இருக்கு, அந்த சாக்லேட் ஸ்பெஷல் நல்லா இருக்கு. ஆல்ரெடி நாங்க ஒரு அந்த என்னடா தருவாங்க சாம்பிள் பீசஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இப்ப வீடியோ ஆன் பண்ணி ஒரு கேட்டா இன்னொரு தருவாங்க. அந்த ஒரு அல்பாஸுக்காக தான் வீடியோ மெயினா ஆன் பண்ணதே. அண்ட் இந்த நான் தான் வாங்கலாம், எனக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் வாங்கிடுங்க. சாம்பிள் பீசஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க வீடியோல கவரேஜ் பண்றோம். ஏன் இப்படி பாக்குறாரு? ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்து சேச்சி vlog சாம்பிள் பீஸ் உண்டா மலைய தமிழ்ல கேட்டாலே கொடுத்துருப்பாங்க போல. அத்திப்பழமா இந்த சாக்லேட்ல அத்திப்பழம் இருக்குமா? நான் அதை ட்ரை பண்ண போறேன். பாதி அழாத அத்திப்பழம் இல்ல, ஆனா இங்க வந்து ஸ்பெஷலா வந்து அத்திப்பழம் டேஸ்ட் நைஸ். இது எல்லாமே ஹோம் மேடாயா? மலையாள மக்களுடைய அந்த ஸ்லாங்கே ஆக்சுவலா நல்லா இருக்குல்ல. சம்பவத்துக்கான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சிப்லைன் அதில் தானே இருக்கு. நான் அட்வென்ச்சர் எனக்கு வந்து பர்சனலாக போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஐயோ நம்மளாலாம் முடியாது. அது கிட்டத்தட்ட இருக்கும், எவ்வளவோ அடி போகுது அந்த வயலுக்கு நடுவில். கீழே பார்த்தாலே நான் காலியாயிருவேன். நான் வேற ஜஸ்ட் 2000 கீழே விழுந்தீங்கன்னா கொஞ்சோண்டு எலும்பு மட்டும் தான் உடையும் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு உயிர் போகும், அவ்வளோதான். போகிறாங்க. நான் ஒரு வீடியோ காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஜிப்லைன் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை எப்படி நான் காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம வந்து அந்த இது என்ன வந்து ஜிப்லைனா அதில் வந்து இந்த இடத்துல கட்டி விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களே உங்களுக்கு டைட்டான அந்த கயிறுலாம் போட்டு கட்டி விட்டுருவாங்க. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் போட்டோ அங்கேயே இல்லை அங்கேயே வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதில் இப்போ என்ன ஒரு சம்பவம்னா, என் தலைவர் மோகன்ராஜ் இப்போ உள்ள போகிறான். ஓகே, ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு எண்டு போகிறான். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ட்லேருந்து திரும்ப இங்கே இன்னொரு கயிறில் கொண்டு வராங்க. ஸோ இது அப் அண்ட் டவுன் ஜெஸ்ட் ஒரு சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸை நான் சொல்லலாமான்னு தெரியல. ஐ திங்க் அது வச்சிருக்காங்க ஒரு சார்ஜஸ். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இப்போ என் தலைவர் மோகன்ராஜ் உள்ள போகிறேன். அந்த சம்பவத்தை மட்டும் வேடிக்கை ஏதோ ஒரு வீரவசனம் பேசலாம் வந்துட்டேன். பட் அங்கே போவேணாங்கிறது வேணான்னு தெரியல. வாழ்க்கையில் 2வது வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் திருப்பி வாழ்க்கை நினைக்கிறேன். போயிட்டு வந்துட்டு எம்டிஎஃப் மலை ஆல் தி பெஸ்ட் மலை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் எம்டி ப்ரோ ரெஸ்ட் இன் பீஸ்க்கு நல்ல ஃபோட்டோ நீ அமுச்சு விட்றியா? நான் இல்லைனாலும் எம்டி தெரிஞ்சு பார்த்து தொலைங்கடா. சொன்ன மாவட்ட விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என் உயிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட்யா. நடுவில் நிற்குமா நான் பேசிட்டே இருக்கும்போது தள்ளி ஒன்றா அவனை போ ஜாலியா போ. போகும்போதே ஆட்டு போயிடுன்றாரு. மோகன் உனக்கு மட்டும் லூஸாக கட்டினா என்ன பண்ணுவேன்? என்னங்க குதிக்குது? எங்க பிடிக்கணும்? எதையோ புடுறா சொட்ட தலையா. அதெல்லாம் நான் பிடிச்சிக்கிறேன். ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா ஆந்திராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த விட்டாலே என்ன பண்ண